எம்மி டீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 55. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. டிராவலிங் பேக் மெத்தை மீதிருக்க சக்தியோ அவன் உடைகளை எடுத்து அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தான். அதற்குள் ஆர்வி குரூப்ஸின் புதிய கிளையொன்று இன்னும் 2 தினங்களில் இந்தோனேஷியாவில் திறப்பு விழா காண உள்ளது. ரகுவின் பதவி துறப்பிற்கு பின் சக்தியின் மேற்பார்வையில் எந்தவித இரக்கமும் கொள்ளாது ஏற்றத்தில் பல வெற்றிகளையே சூடியிருந்தது ஆர்வி குரூப்ஸ். கடும் உழைப்பால் ஒரே நேரத்தில் 2 வேறு நாடுகளில் ஆர்வி குரூப்ஸின் தொழிலை விருத்தியாக்கியிருந்தான் திறமைசாலியான ஆனவன். எப்போதும் இப்படியான புதிய வரவுகளுக்கு ரத்னவேலு தாத்தாவின் தலைமையில்தான் விழாக்கள் களை கட்டும். ஆனால் இம்முறையோ சக்தியே அவ்விடங்களுக்கு பயணம் போக தயாராகினான். பெரியப்பா மற்றும் தாத்தாவிடம் கலந்தாலோசித்த பின் பெரியவர்களும் இது அவனுக்கான அங்கீகாரம் என்றுணர்ந்து சக்தியின் விருப்பத்திற்கு குறுக்கே நிற்காமல் முழு மனதோடு ஆனவன் முடிவிற்கு சம்மதம் தெரிவித்தனர். மகனவன் வெளிநாட்டில் வேலைகள் முடித்து நாடு திரும்பும் வரை குரு மற்றும் வெங்கட் இருவரும் உள்நாட்டில் தொழிலை கவனித்துக் கொள்வதாக வாக்களித்தனர் தகப்பனாரிடம். ஆகவே சக்தியோ டிராவலிங் பேக்கை நிறைத்த வண்ணம் விடியற்காலை விமான பயணத்திற்கு அவனை தயார்படுத்திக் கொண்டிருந்தான். மணியோ சரியாய் 10:10. மொத்த மாளிகையும் குரட்டை விட்டு தூங்க துயில் கொள்ளா காரிகையோ கீழ்த்தளத்திலிருந்து மேல் மாடி நோக்கினாள். அரிரி ஓரமாய் ஒதுங்கியிருக்க அன்னநடை போட்டவளின் விழிகளிலோ அறைக்குள்ளிருந்த நாயகன் அழகிய திருமகனாய் வசீகரிக்க கதவை தட்டிடாமலேயே ரூமுக்குள் நுழைந்தாள் மந்த்ரா. ஏறக்குறைய 8-10 நாட்களுக்கு மேலாகி இருந்தது மாமனும் அத்தை மகளும் பேசிக்கொண்டு. சிறு சலசலப்பில் பத்திக்கொண்ட பத்தாயம் இன்னும் ஆறிடாமல் புகைந்து கொண்டே இருந்தது இன்றளவும் இருவருக்குள்ளும். இன்று நாளை என்று காத்திருந்த கோற்றொடியோ பொறுக்க முடியாது அவளாகவே சக்தியை தேடி வந்திருந்தாள் சமரசம் பேச. இன்றைக்கு மஞ்சத்தில் வந்து அமர்ந்தவளை ஒரு பொருட்டாகவே கருதிடவில்லை சக்தி. நாளைக்கு ஹியரிங் என்ற இளம்பிடியாளின் மென்மையான தொனியிலோ கவலையின் தாக்கம் இல்லாமல் இல்லை. நீ கூட இருப்பேன்னு நினைச்சேன் என்றவள் இம்முறை கொண்ட குரலிலோ சுரமில்லை. ஆனால் சக்தியோ எதையும் கண்டுகொள்ளாது துணிகளை சரிபார்த்தபடி அவன் வேலையிலேயே குறியாயிருந்தான். நீ இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சக்தி என்ற தெரியலையின் வதனத்தை தலை திருப்பி சில நொடிகள் தின்பதைப் போல உற்று நோக்கிய சுந்தரனோ பின் புருவங்களை குறுக்கியவனாய் அனங்கவளை ஏற இறங்க பார்த்து பல்லை கடித்தவனாய் பேகின் ஜிப்பை இழுத்து மூடினான். சக்தியின் கோபமான பார்வைகள் மங்கையவள் அடிவயிற்றை கலக்கிடாமல் இல்லை. இருந்தபோதும் அவன் இருப்பை ஏங்கியவளோ விருப்பத்தை வெளிப்படுத்த தயங்கவில்லை. நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளான்னைக்கு போயேன் என்ற நங்கையின் தொடர் வாக்கியத்தையும் சரி, கண் சிமிட்டிடாது இளைஞன் அவனையே பார்த்திருந்த பாவையின் முகத்தையும் சரி ஆனவன் சிரசு திசை திருப்பாதே ஏமாற்றியது. எந்த நிலையிலையும் என்னை விட்டுட மாட்டேன்னு சொன்ன என்ற வயிற்றுப்பிள்ளைக்காரியின் குரலோ சீடியாய் சிக்க, ஆமா சொன்னேன், இப்ப அதுக்கு என்ன என்ற சக்தியோ சுந்தரி அவளை வெறித்த வண்ணம் டிராவலிங் பேக்கை தூக்கி பொத்தென தரையில் போட டமாரென்ற சத்தத்தில் எகிரியது ஏந்திழையின் இதயம். பக்கென்ற நெஞ்சை கரங்களால் அழுத்தி கொண்ட தாரிகையோ தாரையாய் வழிய பார்த்த கண்ணீரை நேத்திரங்களுக்குள்ளேயே அடக்கிக் கொண்டாள் தீரா கோபம் கொண்டிருப்பவனின் சிடுசிடுப்பு உணர்ந்து. கிளம்பு, நான் படுக்க போறேன் என்றவனோ கீழே போட்ட பேக்கை காலால் ஓரந்தள்ள, நாளைக்கு கடைசி ஹியரிங் சக்தி. அதுக்கு என்ன இப்போ, நான் ஆடணுமா? ஐயோ ஏண்டா இப்படி என்ன படுத்துற? அது ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், அதுக்காக இப்படிதான் பண்ணுவியா நீ என்ற தெரிவையோ அவன் விரல்களை வாஞ்சையாக எக்கி பிடிக்க முயற்சிக்க எரிச்சலோடு உச்சு கொட்டி கையை விலக்கி கொண்ட சக்தியோ, நான் உன்னை கிளம்ப சொன்னேன் என்று கடுமையான குரலில் எச்சரிக்கை விடுத்து பால்கனி திரைச்சீலைகளை இழுத்து சாத்தினான். என்னதாண்டா பிரச்சனை உனக்கு? நான் சொன்ன சாரிஸ் பத்தலையா? உன் கால்ல விழணுமா என்ன? சொல்லுடா, சொல்லு என்று மெல்லியாளோ சக்தியின் சட்டையை கொத்தாக பற்றி வினாக்கள் தொடுத்தாள் மூச்சிறைக்க. ஆனால் சக்தியோ ஒரு வார்த்தை கூட பேசாது அந்திகையின் விரல்கள் கொண்ட பிடியை கழுகாய் நோக்கி ஏறெடுத்து நிறுத்தினான் ஆனவனின் பார்வைகளை திருப்தியற்றவளின் முகம் பார்த்து. நெருக்கத்தில் இருந்தவனின் நாசி கொண்ட அனல் மூச்சிலோ சக்தியின் சினம் பச்சையாய் தெரிய அவன் கொண்ட வாசமோ பைந்தொடியை தள்ளாட வைத்தது இனம் புரியாத உணர்வில் உழன்று. ஆனால் இதில் எதிலும் சிக்காது
ஒன்றுடைய நயனங்களை குதறுவது போல் நோக்கிய சக்தியோ மெல்லிய முறைப்பை பார்வைகளில் இழைந்தோட விட்டான், நேரிழையை வெறித்த வண்ணம். ஒரு நிலை கொள்ளாத ஆடிய மனசை கட்டுப்படுத்த முயன்றவளின் தாபமோ சக்தியின் கருவிழிகள் கொண்ட வீரியம் தாழாது தேகத்தை சிலிர்த்திட வைத்தது. ஆனவனின் திரிசிகள் கொண்ட கனல் மொய்குழல் அவளின் இதயத்தை கரைத்து பனிமொழி அவளை பாகாய் அவன் முன் வழிந்துருக வைத்தது. விளங்கா பரிதவிப்பில் மயங்கி நின்றவளோ விவரிக்க இயலா விந்தையில் சொக்கி கிடக்க, சக்தியின் முகமோ நொடிகள் கடக்க மேலும் இறுக்கத்தையே அதிகமாக்கியது. பெய்வளை அவளை தொட விரும்பா நாயகனோ மடக்கிய ஆள்காட்டி விரலால் மூக்குரசி குரலை செருமிட, திடுக்கிட்டு தெளிந்த காந்தாரியின் விரல்களோ தனிச்சையாய் சக்தியின் ஆடையிலிருந்து விலகி கொண்டன. உன் லிஸ்ட்ல நீ என்ன எங்க வச்சிருக்க, எப்படி வச்சிருக்கன்னு அந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப நல்லாவே புரிய வச்சிடுச்சு. என் தன்மானத்தை இழந்துதான் உன் கூட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னா அப்படிப்பட்ட உறவே எனக்கு தேவையில்லை என்றவனின் அழுத்தமான வார்த்தைகளில் சுக்கு நூறாய் உடைந்து போனது வஞ்சியின் உள்ளம். சற்று முன் கொண்ட சுகமான ஈர்ப்பு சொடக்கிடும் நொடியில் துகளாய் போக பேயறைந்தவள் போல அதிர்ந்து நின்றாள் மாயோளவள். யாருமற்றவளுக்கு மாமன் அவனாவது துணை இருப்பான் என்று நம்பிய முற்றிழையின் தலையில் பாறையையே இறக்கியிருந்தான் சக்தி. இன்றைக்கு கிளம்பு, அடுத்து சொல்ல மாட்டேன், உனக்கே தெரியும் என்றவனோ அறையின் விளக்கை அணைத்து மெத்தையில் மல்லாக்க சரிய, சிலையாய் நின்றிருந்த மந்த்ராவோ கன்னங்களை நனைத்த அழுகையோடு, ஏன் சக்தி இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேனா? வாய் தவிர 2 வார்த்தை சொல்லிட்டேன், அதுக்கு போய் எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா என்று சொல்லி விசும்பிய ஒப்பாரியின் கண்ணீரை கன்னங்களிலிருந்து துடைக்க, எச்சிதானேன்னு துப்புனதை தொடச்சிட்டு போறதுக்கு நான் ஒன்னும் ரகு இல்ல, சக்தி ஆரகன். துப்புனது யாரா இருந்தாலும் திரும்ப அவங்க மூஞ்சிலேயே 10 மடங்கு அதிகமா துப்பாம விடமாட்டேன் என்று சக்தியோ தலைக்கு மேல் கரம் கொண்டு நுதலை மறைத்த வண்ணம் மூடிய திட்டிகளோடு உரக்க சொல்ல, ஆடிப்போனாள் மந்த்ரா ஆனவனின் ஆக்ரோஷமான சவாலில். சக்தி, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படியெல்லாம் பேசுற? நமக்குள்ள நடந்த விஷயம் ஒரு பெரிய சண்டையே இல்ல, ஆனா நீயே அதை இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிற என்ற கர்ப்பிணியோ குழப்பத்தை தெளிவாக்க எண்ணி ஆனவன் மஞ்சம் நெருங்க, ஏன்னா எனக்கு சூடு சொரணை இருக்கு என்று அலறிய சக்தியோ நடந்து முடிந்த அவமானத்தை பகையாக்கி உதறி தள்ளினான் ஆனவன் தோள் தீண்டிய சனிகையின் கரத்தை. விளக்கில்லா அறைக்குள் தடுமாறி பின்னோக்கிய பேதையோ இருட்டில் பிடிமானம் தேட, ஆயிழையின் மடிக்கட்டினை சட்டென எக்கி அழுத்தமாக பற்றி நிறுத்தினான் சக்தி, வது அவளை விழாது தடுத்து. இருப்பினும் அவன் பிடியிலும் சரி மனதிலும் சரி சிறு சஞ்சலமும் இல்லை, ஒரு பருக்கை சங்கடமும் இல்லை. திடமாகவே இருந்தது ஆனவனின் வலிமையான பிடி உணர்ச்சிகளற்ற கட்டையாய். உன் கோபம் என்கிட்ட 2 நாளைக்கு மேல தாக்கு பிடிச்சதே இல்லை சக்தி, ஆனா இது ரொம்ப புதுசா இருக்கு, ஒரு மாதிரி வலிக்குது, ரொம்ப சொல்ல தெரியல, ஆனா ரொம்ப என்ற சேயிழையின் வேதனையோ கண்ணீராய் பெருக்கெடுத்து துளியாய் சக்தியின் புறங்கையில் துளிர்க்க, அம்மணியின் மணிக்கட்டினை இறுக்கியிருந்த பிடியை பட்டென விட்டான் சக்தி. ஏதும் பேசிடாது தேம்பி கதறியவளோ, நீயாவது எனக்காக இருக்கேன்னு நினைச்ச, ஆனா இப்ப நீயும் என்ன அம்போன்னு விட்டுட்டல்ல, இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா என்ற சக்தியின் கூச்சலில் உடல் அதிர்ந்தாலும் அடங்காத ஆரணங்கோ, ஏன் சக்தி, எவனோட புள்ளனே தெரியாம வயித்துல வாங்கிட்டு நிக்கிற என் கூட பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் உனக்கு அசிங்கமா இருக்கா? அது மனசுல வச்சுட்டு தான் சண்டைய காரணம் காமிச்சு என்கிட்ட இருந்து விலக பாக்குறியா என்ற நுண்ணிடையாளின் குதர்க்கமான கேள்வியில் கடும் கோபம் கொண்ட சக்தியோ விருட்டென பஞ்சனையிலிருந்து எழுந்தவனாய், ஆமா, எத்தனை தடவை சொல்றது, என்ன கேவலமா ஜட்ஜ் பண்ண உன் கூட எனக்கு உறவும் வேணாம், ஒரு மயிரும் வேணாம், கிளம்புறியா என்று ஆக்ரோஷத்தில் வெடிக்க, நீயா சக்தி இப்படி பேசுற என்ற அபலையோ அக்கும்மிருட்டில் கண்ணீர் அருவிக்கொள்ள, உனக்கு சொன்னா புரியாது என்ற சக்தியோ பலம் பொருந்திய கையால் மந்த்ராவின் கரத்தை பற்றி தரதரவென இழுத்து போய் அறைக்கு வெளியே தள்ள, சக்தி என்று கண்ணீரும் கம்பளையுமாய் அலறியவளோ வீங்கிய விழிப்படலங்களோடு ஆனவனை திரும்பி ரணங்கொண்ட பார்வை பார்க்க, கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு உன் கால நக்கற நாயா என்னால இருக்க முடியாதடி என்ற சக்தியோ படாரென்று கதவை சாத்த,
ஆணவன் செயலிலும் வார்த்தைகளிலும் துடிதுடித்து போன பகினியோ ஓலமிட்டவளாய் மேடு கொண்ட வயிறோடு மேல்மாடி நோக்கினாள், விதியை நொந்தவளாய். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்இ டிப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.